ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புத்தகத்தோட அட்டை படத்தை வச்சு அந்த புத்தகத்தை மதிப்பு சொல்ல முடியாது. நேற்று தாவேக்காவில் இணைந்தார்கள் செங்கோட்டையர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எனக்கும் அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவரை மெயினாக என்ன ஒரு விஷயத்தில் அவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஒரு விசுவாசி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அரசியல் அது ரொம்ப முக்கியம், தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றாமல் இருக்கிறது அப்படிங்கிறது. நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. அதில் ஆனந்த் அண்ணா சொல்கிறாரு, ஏஞ்சி நிற்கவா அப்படின்ட்டு. முன்னாடியும் ஒரு கூட்டம் நடக்கும்போது விஜய் அவர்களை இட்டுன்னு போகிறது தான்ப்பா பிரச்சனை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். உடனே இவரை பாரு இப்படி பேசுகிறாரு, இவரை போய் பொதுச் செயலாளராக போட்டிருக்காரு, கட்சி எப்படி உருப்பிடும், இவரை வச்சுக்கிட்டுலாம் மாநாடு நடத்துகிற நிறைய கமெண்ட் பண்ணீங்க. இல்லை, நான் சொல்கிறேன், அடி வயிற்றுலேருந்து மைக்க பிடிச்சி கத்துறவங்க தான் அரசியல்வாதியா? கொள்கைகள் பேசுகிறவங்க மட்டும்தான் அரசியல்வாதியா? நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு மனசார இறங்கி வேலை பார்க்குறாருங்க அந்த மனுஷன். ஆனந்தனா இன்னைக்கு நேற்று கிடையாது. தலைவா படத்துலலாம் சப்டைட்டிலால் பிரச்சனை வரும்போது அண்ணா கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்காரு. அதாவது விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்து மக்கள் இயக்கமாக மாறி இன்னைக்கு இவ்வளோ பெரிய மக்கள் அலை இருக்குன்னா அது சும்மா வந்துடல. அரசியலோட அடித்தளம் எதுவுமே இல்லாமல் விஜய் அண்ணா கட்சி அமைக்கலை. விலையில்லா விருந்தகம், ரத்த தானம், இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்காக செஞ்சது எல்லாமே ஆனந்தண்ணா மூலமாக தான் நடந்திருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய கட்சியாக உருவெடுக்கும் போது நம்ம கூட இருக்கிறவங்களை மறக்கக்கூடாதுங்கிற ஒரே விஷயத்துக்கு தான் விஜய் அண்ணாவும் அவருக்குள்ள ரெஸ்பெக்ட் கொடுத்து அவருக்கு ஒரு பெரிய பொசிஷன் கொடுத்துருக்காரு. நம்ம அண்ணா ஒரு விஷயம் பண்ணியிருக்காருனாலே அது கரெக்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆனந்தண்ணா ஒன்றும் சலைச்சவர் கிடையாது. எப்படி அதிமுகவுக்கு ஒரு செங்கோட்டையனோ அந்த மாதிரி தாவேக்காக்கு ஒரு ஆனந்தண்ணா அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவருடைய அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கும் கஷ்டம் பார்க்காம ஒரு இடத்துலையும் இறங்கி போய் விஜய் அண்ணாவோட படத்தை நெஞ்சில் வச்சுக்கிட்டு அவருக்காகவே வேலை பார்க்குறாரு. ஒரு நல்ல மனுஷன் அவர். அவரோட பேச்சு நடையை மட்டும் வச்சு அவர் அரசியலுக்கு லாயக்கலன்னு பேசுகிறவங்க எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நடிக்கிறவங்க மட்டும் அரசியல்வாதி கிடையாது, களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். அந்த விஷயத்தில் எங்கள் ஆனந்தண்ணா எல்லாரையும் விட 100 மடங்கு பெரியவர் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஆனந்தண்ணா, இவங்கெல்லாம் சொல்கிறத நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. நீங்கள் விஜய் அண்ணாவோட ஒரு பெரிய நலம் விரும்பி சப்போர்ட்டர். நீங்கள் கடைசி வரைக்கும் இருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் 100 ஆண்டு வாழணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். தேங்க்யூ அண்ணா. குட் மார்னிங்.